அன்னாபிஷேக மகிமைகள். சோற்றுக்குள்ளே மறைந்திருக்கும் சொக்கநாதரை தரிசிக்கும் நாள். இந்த அன்னாபிஷேகம் சிறப்பு என்னன்னா, எல்லா உயிர்களுக்கும் அன்னம் சேரணுடைய இதுதான் அன்னாபிஷேகம். ஒவ்வொரு மாசமும் சிவனுக்கு அபிஷேகம் செய்வாங்க. ஆனா இந்த ஐப்பசி அன்னாபிஷேகம் தான் ரொம்ப சிறப்பு. அதனாலதான் அந்த அன்னம் செஞ்ச உடனேயே தண்ணீரில கரைச்சு விடுறாங்க. அந்த அன்னம் எல்லா உயிர்களுக்கும், ஒரு எறும்பு கூட பட்டினியா அன்னைக்கு இருக்கக்கூடாது. எல்லா உயிர்களுக்கும் அன்னம் சேரணுன்றதுக்காக தான் அன்னைக்கு அன்னாபிஷேகம்னு செய்யறாங்க. அரிசி என்ற சொல்லிலே அரிசியும் சிவனும் அமர்ந்து விட்டதை எல்லாரும் அறிஞ்சுக்கிறோம். நெல் அரிசியாகும், அரிசி சோறாகும். சோற்றுக்கு பிறகு எதுவுமே இல்லை. அது தேகத்தில் சக்தியாகிவிடும். அதை போலவே ஆன்மா பிறப்பெடுக்கும். அது போல மீண்டும் இறைவனோடு கலந்துவிடும். இந்த தத்துவத்தை எடுத்திருக்கவே ஐப்பசி அன்னாபிஷேகம் ஒரு ஐதீக விழாவாக அனுஷ்டிக்கப்படுகிறது. அன்னாபிஷேக விழா சகலத்தையும் படைத்து அதற்கான உணவையும் கொடுத்து நாளும் காத்து வரும் ஈசனுக்கு உணவையே அபிஷேகமாக அளித்து கொண்டாடும் விழாவே ஐப்பசி அன்னாபிஷேக விழா. உடல் பலத்தை அளிப்பதோடு மட்டுமின்றி ஞான மோட்சத்தையும் அனுகிரகத்தையும் அன்னத்தின் ஈசனின் வடிவமாகவே எண்ணுவதால் இந்த விழா முக்கியத்துவம் பெறுகிறது. சோற்றால் மட்டுமே மனிதன் வாழ்வதில்லை என்றாலும் சோறு இல்லாமல் வாழ முடியாது. அனைத்து நல்ல பண்புகளுக்கும் ஆகாரமாகவே ஆதாரமாக திகழ்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அன்னத்தை வீணாக்க கூடாது. அன்னத்தை அளவுக்கு மிஞ்சியும் உண்ணக்கூடாது. அன்னத்தை பழிக்கவும் கூடாது. கட்டாயம் அன்னதானம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்கின்றன. பஞ்சபூதங்களும் சேர்ந்த வடிவே அன்னம். அதனால் பஞ்சபூதங்களின் தலைவனான ஈசனுக்கு அதை சமர்ப்பிக்கிறோம். 72 வகை திரவிய அபிஷேகங்கள் அன்னத்தால் செய்யப்படும். அபிஷேகம் உயர்வானது. இது ஐப்பசி பௌர்ணமியில் மட்டுமே செய்விக்கப்படுகிறது. அன்னாபிஷேகத்தை மட்டுமே 1.5 மணி நேரம் அதே கோலத்தில் வைத்திருக்கலாம் என்று ஆகமங்கள் கூறுகின்றன. சந்திரனின் சாபம் தீர்த்த நாள் ஐப்பசி பௌர்ணமி என்பதால் சந்திரனே தனது விருப்பமான தானியமான அரிசி கொண்டு இந்த ஐப்பசி அன்னாபிஷேகத்தை முதலாக நடத்தினார். ஐப்பசி மாத முழு நிலவு நாளில் சந்திரன் பூமிக்கு மிக நெருக்கமாக வந்து தனது பூரண கதிர்களை வீசுகிறான். இந்த நாளில் பக்தர்கள் ஈசனை பூஜிப்பதால் பூரண சந்திர கலையை பெற்று மனம் சம்பந்தமான சிக்கல்களில் இருந்து விடுபடலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆதிசங்கர மேம் இந்த ஆச்சு. அதே போல ஒரு கதை. பிரம்மனுக்கு தலகர்வம் அதிகமாக இருப்பதால் சிவன் பிரம்மாவின் தலையை கொய்த்து விடுகிறார். அந்த தலை சிவனின் கையில் ஒட்டி கொள்கிறது. அதனால் சிவனுக்கு பிரம்மத்தி தோஷம் பிடித்து கொள்கிறது. அதனால் சிவன் பித்து பிடித்த மாதிரி அலைந்து கடைசியில் காசியை வந்து அடைகிறார். அந்த சாபம் எப்படி நீங்கும்னா, அந்த கபால ஓடு நிறைய யாரும் அன்னமளித்தால் தான் அந்த சாபம் நீங்கும். அப்போது காசியில் உள்ள அன்னபூரணி தேவி அந்த கபால ஓடு நிறைய அன்னமளிக்கிறார்கள். அதனால் அந்த தோஷம் நீங்கினாலே ஐப்பசி அன்னாபிஷேகமாக கருதப்படுகிறது. சோற்றுக்குள்ளே மறைந்திருக்கும் சொக்கநாதரை தரிசிக்கும் இந்நாள் சகல சௌபாக்கியங்களும் பெறுவோம். சிவாய நமக. பாட்டு ஒண்ணு பாடுறேன் மேம். ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளில் நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய. ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளில் அன்னாபிஷேகம் காண்பவர்க்கெல்லாம் கை கூடுமே பெரும் புண்ணியம். ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளில் அன்னாபிஷேகம் காண்பவர்க்கெல்லாம் கை கூடுமே பெரும் புண்ணியம். உடலை செய்து உயிரை தந்து உணவையும் தந்த உத்தமனாம். உடலை செய்து உயிரை தந்து உணவையும் தந்த உத்தமனாம். ஈசன் சர்வேசன் மகேசன் பரமேஸ்வரனுக்கு ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளில் அன்னாபிஷேகம். சந்திரன் தன் சாபம் நீக்கி சுந்தரமானது இந்நாளே. சந்திரன் தன் சாபம் நீக்கி சுந்தரனானதும் இந்நாளே. சந்திரன் விரும்பும் தானியம் அரிசி அன்னாபிஷேகம் அதனாலே. சந்திரன் விரும்பும் தானியம் அரிசி அன்னாபிஷேகம் அதனாலே. அன்னபூரணி சிவபெருமானுக்கு
அன்னமிட்டதும் இந்நாளே. அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்டதும் இந்நாளே. அபிஷேகங்கள் விரும்பும் சிவனார் அடியவர்க்கெல்லாம் பொன்னாளே. அபிஷேகங்கள் விரும்பும் சிவனார் அடியவர்க்கெல்லாம் பொன்னாளே. நம சிவாய நம சிவாய நம சிவாய. சிவலிங்கத்தின் மேனியை முழுதாய் மரத்திட மன்னம் சாற்றிடுவார். சிவலிங்கத்தின் மேனியை முழுதாய் மரத்திட அன்னம் சாற்றிடுவார். அலங்காரமான காய்கனி வகைகள் அதன் மேல் அழகாய் சோற்றிடுவார். அலங்காரமாய் காய்கனி வகைகள் அதன் மேல் அழகாய் சோற்றிடுவார். உணவே தெய்வம் வீண் செய்யும் பாவம் என்பதை சொல்லும் திருநாளே. உணவே தெய்வம் வீண் செய்யும் பாவம் என்பதை சொல்லும் திருநாளே. படியளப்பானே பரமானம் சிவனே திருவழி பணிந்திட பெருமாளே. படியளப்பானே பரமணம் சிவனே திருவழி பணிந்திட பெருமாளே. நம சிவாய நம சிவாய நம சிவாய. ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளில் அன்னாபிஷேகம். ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாளில் அன்னாபிஷேகம். தேங்க்யூ.